வணக்கம். அம்பேத்கரை பேசுகிறது இப்போ பேசனாயிட்டு கடவுளை பேசினா புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலான்னு நம்ம அமித்ஷாஜி சொல்லியிருக்காரு. காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களும் பெண்களும் கத்தி கதறி கூப்பிட்டாங்க, எங்களை அந்த அடிமைத்தனத்துலேருந்து காப்பாற்றுங்கன்ட்டு. ஒரு கடவுளும் வரல. ஆனால் ஒரு தலைவன் வந்தான், ஒரு மாமன்னன் வந்தான். அந்த தலைவன் தான் தலைவர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் தான் அந்த மக்களை அந்த அடிமைத்தனத்துலேருந்து அந்த அடிமை சங்கிலியை உடைச்ச தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அவரை எல்லா இடத்துலையும் பேசி ஆகணும். அவர் பேசாத விஷயம் கிடையாது. இந்த நாட்டில் அரசியலாக இப்போ உள்ள அரசியலுக்கு எல்லா விஷயத்திலும் பேசப்பட வேண்டிய தலைவர் அம்பேத்கர் தான். பொருளாதாரமாக, ஜாதி ஒழிப்பாக, நீர் மேலாண்மையாக எதை பேசினாலும் தலைவர் பேசாமல் ஒன்றுமே கிடையாது இந்த நாட்டில். அதனால் எப்போவும் பேசினா எங்கேயும் பேசணும். அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் தான் உண்மையான கடவுள், இந்த மக்களோட கடவுள். இங்கே இருக்கிற ஓபிசி மக்களுக்காக கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கொடுத்தது அந்த கடவுள் தான். இஸ்லாமியர்களுக்கு இப்போ அனைத்து மதத்துக்கு அனைத்து எல்லாருக்கும் கல்வி வேலைவாய்ப்பு ஆட்சியில் அதிகாரம் அனைத்துமே தலைவர் சட்டத்தால் வந்தது தான். ஆனால் அவரை எல்லா இடத்துலையும் பேசி தான் ஆகணும். அவரை பேசாமல் அந்த ஒரு துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. அந்தளவுக்கு அவரோட அரசியல் இருக்குது, அவரோட சமூக பண்பாடு, உழைப்பு எல்லாமே இருக்குது. அவர் தியாகம் பண்ணியிருக்காரு. அவரை பேசாமல் எந்த கடவுளை பேசுகிறது?